அதுக்கப்புறம் அந்த தாத்தா சாகறதுக்கு முன்னாடி ஒரு பையன் எனக்கு பரிசா கொடுத்தாருங்க. அந்த பைக்குள்ள ஒரு மண் விளக்கும் இந்த ஓலைச்சுவடியும் இருந்துச்சுங்க ஐயா. அப்படின்னா உன்னாண்ட அந்த மண் தீபம் இருக்குன்ற ரொம்ப நல்லது. அப்படின்னா இன்னைக்கு அர்த்த ராத்திரியில அந்த தீபத்தை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வா. அந்த தீபத்தை ஏத்தி வச்சு இந்த ஓலைச்சுவடியில இருக்கிற மந்திரத்தை படிக்கிறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு நீனே நேரடியா பாரு. இந்த பாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம ஜாக்கிரதையா பாத்துக்கணும். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நமக்கு தான் ஆபத்து. சரிங்க ஐயா, அர்த்த ராத்திரில அந்த மண் விளக்கை எடுத்துக்கிட்டு நேரா உங்ககிட்ட வரேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாத்தையும் பொண்டாட்டிக்கிட்ட சொல்றாரு. அப்படின்னா அந்த தாத்தா நமக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்துலதான் இது ரெண்டையும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அது சரிங்க, அந்த ஓலைச்சுவடி எங்கங்க? அந்த ஓலைச்சுவடி ஐயர்கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு அர்த்த ராத்திரில மண் விளக்கு எடுத்துட்டு வர சொன்னார். அந்த பூசாரி நம்மள ஏமாத்திட மாட்டார்ல? சேச்சே, அந்த பூசாரி ரொம்ப நல்லவர், அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டாரு. இருந்தாலும் மண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கும்போது வெறும் ஓலைச்சுவடி வச்சு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு அர்த்த ராத்திரில போய் பாக்குறேன் என்ன விசித்திரம் நடக்குதுன்னு. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நீங்க போகும்போது அந்த குணசேகர் ஏதாவது உங்களை பாத்துட போறான். ஏன்னா எப்பவும் அவன் கண்ணு நம்ம வீட்டு மேலேயே தான் இருக்கும். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பூசாரி ஐயாவும் என்கிட்ட சொன்னாரு. சரி, நான் ஜாக்கிரதையாவே போறேன். அதுக்கப்புறம் வீரையா நடுராத்திரியில அந்த விளக்க எடுத்துக்கிட்டு பூசாரி கிட்ட போறாரு. அந்த விளக்க வாங்கிக்கிட்ட பூசாரி அந்த விளக்குல எண்ணெயை விட்டு ஏத்துறாரு. விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த ஓலைச்சுவடியில இருக்கிற எழுத்துக்களை விளக்கு வெளிச்சத்துல படிக்கிறாரு. ஐயா, அங்க பாருங்க, அந்த பெரிய மரம் பயங்கரமா ஆடுது. ஐயா, கீழே விழுந்துருச்சு. வா போய் பாப்போம். பாத்தியா, இங்க ஒரு பூகம்ப மாதிரி வந்து பூமியே பொளந்துருச்சு. ஆமாங்க ஐயா, உள்ள இறங்குறதுக்கு படியும் இருக்குது. கீழே போய் பார்க்கலாமா? இங்கே நின்னு யோசிச்சிட்டு இருந்தா எப்படி தெரியும்? வா, படியில இறங்கி கீழே போகலாம். அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அந்த குழிக்குள்ள போறாங்க. அங்க அவங்க பெரிய கஜானா இருக்கிறத பாக்குறாங்க. ஐயோ, எவ்வளவு தங்கம், எவ்வளவு வைர வைடூரியங்கள்! இதையெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இப்படி ஒரு பொக்கிஷத்தை நான் கனவுல கூட கண்டதில்ல பூசாரி ஐயா. இதெல்லாம் உங்க உதவியால தாங்க நடந்துச்சு. இப்படியே பேசிக்கிட்டே இருக்க போறியா? சீக்கிரம் எடுத்து வை. நம்ம ஏத்தி வச்சிருக்கிற அந்த தீபம் அணையறதுக்குள்ள நாம இங்க இருந்து வெளியே போயிடணும். நேரத்தை வீணடிக்காம ஆளுக்கு 2 மூட்டைகளை நிரப்பிட்டு இங்க இருந்து வெளியில போயிடலாம். அப்படின்னா இது மொத்தத்தையும் நாம வெளியே எடுத்துட்டு போக முடியாதுங்களா? ஆளுக்கு 2 மூட்டை மட்டும் தான் கிடைக்குங்களா? இப்ப நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? சீக்கிரம் 2 மூட்டைகளை நிரப்பிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா தீபத்தை ஏத்தி வச்சு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு போய்க்கலாம். சீக்கிரம் எடுத்து வைப்பா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஆளுக்கு 2 பையில பொக்கிஷங்களை எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. சரி, நோக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருத்துல. இப்ப இந்த தீபத்தை அணைச்சுடுறேன். அதுக்கப்புறம் பூசாரி அந்த விளக்க அணைச்ச உடனே பூமி உடனே மூடிக்கிட்டு மரம் மறுபடியும் பழைய நிலைக்கே வந்து எப்பவும் போல இருக்கு. ஐயா, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குங்க. தீபத்தை ஏத்தி வச்சு அதுல இருக்கிற மந்திரத்தை படிச்சோம். அதை படிச்சதும் பூமி 2 பளந்துருச்சு. கீழே போய் ஆளுக்கு 2 மூட்டைகள் நகைகள் அள்ளிட்டு வந்ததும் எல்லாம் ஒரே கனவு மாதிரி இருக்குது. சரி, உன் மூட்டை எடுத்துட்டு நீ போ. நானும் கிளம்புறேன். கொஞ்ச நாளைக்கு எதுவும் தெரியாத மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். அப்ப கிளம்பலாமா? சரிங்க பூசாரியா, கிளம்பலாம். ஓலைச்சுவடியை நீங்க வச்சுக்கிட்டு அந்த மண் விளக்கை என்கிட்ட கொடுங்க. 2 பொருள்ல ஆளுக்கு ஒண்ணு வச்சிருக்கிறது நல்லது தானே? எது நடந்தாலும் அப்பதானே 2 பேருக்கும் தெரியும். என்ன சொல்றீங்க? நீ கெட்டிக்காரன் தான்ப்பா. சரி, நீ சொல்றதும் சரிதான். இந்த மண் விளக்கு இல்லாம மந்திரத்தை படிக்க முடியாது. மண் தீபத்தை நீ எடுத்துட்டு போ, ஓலைச்சுவடியை நான் கொண்டு போறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போய் சேர்றாங்க. தான் பொண்டாட்டி கிட்ட கொண்டு வந்த நகை எல்லாத்தையும் காட்டுறாரு. ஐயோ, தெரியாம அந்த தாத்தாவை நான் திட்டிட்டேங்க. நமக்கு இந்த அளவுக்கு நல்லது பண்ணிருக்காருல. இவ்ளோ தங்கத்தை நம்ம வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டாலும் சம்பாதிக்க முடியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இது மட்டும் இல்ல ராஜி, நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் இதே மாதிரி நகைகளா அங்க இருந்து நம்ம எடுத்துக்கலாம். பூமி கடியில பெரிய கஜானாவே இருக்குது. ராஜி, ஒன்ன மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாத, சரியா? சரிங்க. அம்மா, நீங்க போகும்போதோ திரும்பி வரும்போதோ அந்த குணசேகர் உங்களை எதுவும் பாக்கலல்ல? நீ பயப்படவே தேவையில்ல, அதெல்லாம் யாரும் பாக்கல. வீரையா, ஏய் வீரையா, வெளியில வா. என்னது, இந்த நேரத்துல ஊர் தலைவர் வந்திருக்காரு? ஒருவேளை நான் போயிட்டு வந்ததெல்லாம் குணசேகரன் பாத்துட்டானா? வீரையா, கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? நீ வெளியில வர்றியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே உங்ககிட்ட பேசுங்க. ஐயா, ஊர் தலைவர் ஐயா, என்னங்க ஐயா திடீர்னு வந்திருக்கீங்க? நீ அந்த பூசாரி சேர்ந்து பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? எங்கடா நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டு. ஐயா, அது வந்துங்க என்ன நடந்துச்சுன்னா, என்கிட்ட இருந்த ஓலைச்சுவடியில என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பூசாரி ஐயா கிட்ட கொண்டு போனாங்க. பூசாரி ஐயா அதை படிச்சு பார்த்துட்டு அந்த மண் விளக்குல தீபத்தை ஏத்தி வச்சு பூமிக்கு கீழே போய் ஆளுக்கு 2 மூட்டை தங்கம் எடுத்துட்டு வந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் அந்த கஜானால இருக்கிற நகையெல்லாம் எடுத்துக்கலாங்க. அந்த கஜானால எக்கச்சக்க நகைங்க இருக்குதுங்க ஐயா. நான் தான் சொன்னல ஊர் தலைவரையா, வெறும் கையோட போய் பெரிய மூட்டையோட திரும்பி வந்தான். பாத்தீங்களா, அந்த பூசாரியும் இவனும் சேர்ந்து மொத்த கஜானாவையும் சொந்தமாக்கிக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. சரி, நான் அர்த்தராத்திரியில வர்றேன்னு
பூசாரிக்கு தகவல் சொல்லிடு. இன்னைக்கு ராத்திரி நம்ம 3 பேரும் நீங்க போன இடத்துக்கு சேர்ந்து போலாம். அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு முந்தின ராத்திரி செஞ்ச மாதிரியே பூசாரி விளக்கை ஏத்தி வச்சு மந்திரங்களை படிக்கிறாரு. மரம் விழுந்து பூமி பொளந்து பூமி கடியில ஒரு பாதை போகுது. வாங்க போலாம். ஆஹா, இங்க ஒரு பெரிய கஜனாவே இருக்கும் போல இருக்கே. இது எல்லாத்தையும் நமக்கு சொந்தமாக்கிட்டா என்னோட 7 தலைமுறையும் சந்தோஷமா வாழும். சீக்கிரம் மூட்டை கட்டுங்க. மொத்த தங்கத்தையும் வெளியே கொண்டு போயிடலாம். ஊர் தலைவரையா, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து வெளியில போயிடணும். தீபம் அணையறதுக்குள்ளார நாம இங்க இருந்து வெளியில போகலனா எல்லாரும் பூமிக்கடியிலே அப்புறம் சமாதி ஆகிடுவோம். தீபத்துல எண்ணெயும் திரியும் நிறைய இருக்கு. அதனால அது ரொம்ப நேரம் நின்னு எரியும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏற்கனவே 2 மூட்டைகளை நீங்க நிரப்பிட்டீங்க. நாம இங்க இருந்து வெளியில போறது நல்லது. பூசாரி, உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா நீங்க போங்க. நாங்க இன்னும் கொஞ்சம் நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு அப்புறமா மேல வரோம். ஏன் எங்களுக்கு நிறைய நகைகள் கிடைக்குதுன்னு உங்களுக்கு பொறாமையா இருக்கா? வீரையா பூசாரி மட்டும் மேல வந்துடுறாங்க. அப்போ வேகமா காத்து வீசுது. தீபம் அணைஞ்சு போய் வேகமா பூமி மூடிடுது. ஊர் தலைவரும் குணசேகரும் பூமி கடியிலேயே சமாதி ஆயிடுறாங்க. ஐயா, மறுபடியும் தீபத்தை ஏத்தி வச்சு அவங்கள வெளியே கொண்டு வந்துடலாமா? ஒரு தடவை தீபம் ஏத்தி அணைஞ்சிடுத்துனா மறுபடியும் தீபத்தை பத்த வைக்கணும்னா நமக்கு அதுக்கு 15 நாள் அவகாசம் தேவை. அப்புறம் பூமி இங்கேயே திரும்பவும் புழக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அவங்கள நான் ஆரம்பத்துல இருந்தே எச்சரிக்கை பண்ணிட்டு இருந்தேன். அவங்களோட பேராசையை இப்ப அவளை சமாதி ஆக்கிடுத்து. இனிமே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. கிடைச்ச வரைக்கும் சந்தோஷப்பட்டுண்டு நாமளும் இதுக்கப்புறம் இந்த கஜானா விஷயத்தையே மறந்துடலாம். நான் இப்பவே இந்த ஓலைச்சுவடியை அழிச்சுடுறேன். நீங்க சொல்றதும் நிஜம்தாங்க. நாம அந்த கஜானாவை பார்த்தோம்னா நமக்கு அந்த பேராசை வந்துரும். அதனால இது ரெண்டையும் நாம கொண்டு போய் கடல்ல வீசிடலாம். இந்த விஷயத்த நீ வேற யார்ட்டையும் சொல்லப்படாது. இன்னைக்கு ராத்திரி நீ இந்த பக்கமும் வரல, நானும் எந்த மந்திரமும் படிக்கல. அவ்வளவுதான். நம்ம ஊர் மக்கள் நினைக்கிற மாதிரியே நமக்கும் இவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியாது. என்ன புரியறதா? இப்படி அதிக பேராசையால 2 பேரும் பூமி கடியிலேயே சமாதி ஆயிட்டாங்க. தனக்கு கிடைச்ச பொக்கிஷங்களை வச்சு சந்தோஷம் அடைஞ்ச வீரையா தான் பொண்டாட்டியோட சேர்ந்து